ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இன்றைக்கி பர்ஃபெக்டான பெஸ்ட்டான பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ஹிட் பண்ணுங்கள், ஸோ தட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பாதுஷாக்கு நம்ம 2 ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம் ஃபார் டோ. இதுக்கு நம்ம மாவு பிசைறது அது ஒரு மெத்தட். ஸோ இது பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மெத்தட் அந்த சிரப் அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி 2.5 கப்பு ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா எடுத்திருக்கேன். அதுலேயே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறமா கொஞ்சமாக சுகர் அண்ட் தென் கொஞ்சமாக சால்ட், தட் இஸ் 1/4 டீஸ்பூன். இது நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அப்புறமா நம்ம 1/2 கப் கீ யூஸ் பண்ண போகிறோம். நெய் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சில பேர் கர்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. இது போட்டாவே போதும். இந்த 1/2 கப் கீ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையிலே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா 1/2 கப் தண்ணி, இதுக்கு தேவையானது 1/2 கப் தண்ணி தான் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இது நல்லா இந்த கோதுமை மாவு மாதிரி பிசையணுன்ற அவசியம் இல்லை. இது எல்லாமே பைண்ட் ஆகிறோடு ஆனால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே பைண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இதை நீட் பண்ணுற மாதிரியெல்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 hours ரெஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம சுகர் சிரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 2 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் தண்ணி, அப்புறமா ஒரு சின்ன கப்பில் ஒரு 10லேருந்து 12 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் சாஃப்ரன் நம்ம ஊற வச்சு அதுவும் இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு லெமன் அதுவும் சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கரைய விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த பாதுஷாவில் லேயர்ஸ் எப்படி கொண்டு வர்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் கட்டிங் போர்டில் கூட வச்சு பண்ணலாம், இல்லை என்ன மாதிரி இந்த கையிலேயே கூட பண்ணலாம். ஸோ முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த மாதிரி ஹாஃபாக டிவைட் பண்ணிவிட்டு அது ஒன்றுத்து மேலே ஒன்று வைங்க. இது மாதிரி பண்ணுறது நம்மளுக்கு நிறைய லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 டைம்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். அண்டு ரொம்ப அமுக்கெல்லாம் தேவையில்லை, கிரேஷியஸாக சிம்பிளாக பண்ணாவே போதும். இப்போ நான் கட்டிங் போர்டில் கூட பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிறதும் நல்லா க்ளீனாக தெரியும். அண்ட் தென் ஃபைனலாக நீங்கள் அதை கொஞ்சம் ரோல் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இதை ரோல் பண்ணிவிட்டு நம்ம பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஷேப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை கூட நம்ம மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். ஸோ இந்த ப்ரொசீஜர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நீங்கள் இது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உள்ள லேயர்ஸ் ஃபார்ம் ஆகாது அண்ட் அதில் ஜீரா சேராது. ஸோ வாங்க இப்போ நம்ம ஜீரா ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். ஸோ இது கிட்டத்தட்ட 1 ஸ்ட்ரிங் அளவு நீங்கள் பண்ணாவே போதும். ரொம்பவே இது திக்கன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இது நல்லாவே கரெக்டாக இருக்குது. அதுக்கு கார்டமன் பவுடரும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாதுஷாயை எப்படி நம்ம ஷேப் பண்ண போகிறோம்னு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரொம்ப அழுத்த தேவையில்லை, லைட்டாக பண்ணிவிட்டு இதில் ஒரு ஹோல் பண்ணிவிடுங்க. இந்த ஹோல் க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிட்டப்புறம் நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேமில் எல்லாத்தையும் ஒரே வாட்டி போடுற மாதிரி எண்ணெயை விட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வாட்டி போட்டு எடுத்துகிட்ட அப்புறம் திரும்ப அது கூல் டவுன் ஆகணும். ஆயில் கூல் டவுன் ஆகிட்டப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். அதனால் முடிஞ்சவளோ ஒரே வாட்டி பண்ணுறதுக்கு பாருங்கள், இல்லைன்னா பேட்சஸில் பண்ணுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லைன்னா அது என்ன ஆகும்னா, ஒன்று நல்லா குக் ஆகிருக்கும், இன்னொன்று குக் ஆகிருக்காது. அதுக்காக பேரலாக சுகர் சிரப்பை வார்மாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹாட்டாகவும் வேண்டாம், ரொம்ப கோல்டாகவும் வேண்டாம், வார்மாக வச்சுக்கோங்க. ஸோ தட் அது சோக் பண்ண உடனே அதில் ஜீரா நல்லாவே ஊறும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாதுஷா நல்லாவே ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. பட் இதுக்கு நீங்கள் அர்ஜென்ட் படாதீங்க. நிறுத்தி நிதானமாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். ஸோ தட் உள்ளே எல்லாமே கம்ப்ளீட்டாக வெந்திருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, உள்ளே வெந்திருக்காது, வெளியே மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இப்போ இது நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. வாங்க நம்மளுடைய சுகர் சிரப்பில் போட்டு எப்படி அதை சோக் பண்ணலான்றது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நம்ம பாதுஷாவை சுகர் சிரப்பில் போட்டிருக்கேன்.
இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் இந்த சுகர் சிரப்லேயே போட்டு விடுங்க. ஒரு கரண்டி எடுத்து அதில் மேலே வேணா கூட நீங்கள் அந்த சிரப்பை வந்து ஊற்றலாம், இல்லை டர்ன் பண்ணி விடுங்க. ரெண்டில் எது வேணாலும் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரொம்ப நேரம் இதை ஊற விட்டுறாதீங்க. அது ஊற விட்டிங்கன்னா அது என்னன்னா ஜாமுன் மாதிரி ஆகிடும். அதனால ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இது வந்து இன்னொரு கண்டெய்னரில் ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய ஹாட்டான ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான ஜூஸியான பாதுஷா வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணலாம். கார்னிஷிங்காக நான் வந்து பிஸ்தாச்சூஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இது போடுங்க, இல்லை பாதாம் போடுங்க, இல்லைனா கேஷ்யூ நட்ஸோ இல்லை சாஃப்ரான் ஸ்ட்ரிங்ஸ் கூட நீங்கள் போடலாம். ஸோ வாங்க இது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நான் ரொம்ப சுட சுட தொட்டதுனால என்னால் கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாதுஷா ரொம்பவே நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ஹிட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.